நமக்கு எவ்வளவு வசதிகள் வந்தாலும், நமக்கு எவ்வளவு பணங்கள் வந்தாலும், ஒரு கூட்டம் கண்டிப்பாக நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, சொல்லுங்க சத்தமா, எதிராக தான் இருக்கும், நமக்கு விரோதமாக தான் இருக்கும், நமக்கு அப்படி பேசத்தான் செய்வாங்க. அது எங்க போனாலும் சரி, எவ்வளவு நல்ல இடத்துல போனா கூட அந்த மாதிரி சம்பவங்கள் வரும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு காலம் நம்ம செய்யக்கூடாத ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னா, அவர்களை பழிவாங்கவோ இல்லை இந்த சத்துருவை முற்றிலும் நான் சங்கரிச்சிருவேன், அவர்களை முற்றிலும் துரத்திட்டு தான் அடுத்த வேலையை நான் பார்ப்பேன், இவன் இருக்கிற வரைக்கும் எனக்கு சமாதானம் வராது, அதனால இவனை பிடுங்கிறதற்காக நான் முயற்சி எடுப்பேன். அதே போல வேலையிலே ஒரு நாளும் எழும்பாதபடி சத்துருவை நீங்கள் அதன் பாட்டுக்கு விட்டீர்களே, ஆனால் நான் நம்புகிறேன் நமக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் சத்துரு ஓங்கி வளர்வதற்கு அனுமதிக்க மாட்டார். அவர்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் அந்த சத்துருக்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை உயர்த்தி நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார்.